Vlogs. Smart Value Income Plan. அதாவது இந்த பேர்லயே வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுக்கு ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான். என்ன அப்படி ஸ்மார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து யூஸ்வலாகவே இன்சூரன்ஸ்னா நம்ம போன வீடியோலேயே பேசியிருப்போம். இன்சூரன்ஸ்னா என்ன, நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு தொகை வந்து நம்ம ஃபேமிலிக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கும் மக்கள் மத்தியில் நிறைய பேர் மத்தியில் இருக்கு. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, நீ வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் கட்டுற. 1 லட்ச ரூபாய் வீதம் உனக்கு வந்து 12 வருஷத்துக்கு பிரீமியம் இருக்கும். 12 வருஷம் தான் நம்ம கட்டியிருப்போம். இந்த 12 வருஷம் நம்ம 12 லட்ச ரூபாய் கட்டியிருப்போம். இந்த கட்டுன ஃபர்ஸ்ட் நாள், அதாவது இப்ப இன்னைக்கு டேட் என்ன, 3 செப்டம்பர் 2025. இன்னைக்கு வந்து நீ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான்ல. இந்த இன்கம் பிளான் வந்து எதோட கம்பெனி அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம பேசியிருந்த மாதிரி டாடா ஏஐஏ. ஓகே, இதுல வந்து நீ இன்வெஸ்ட் 1 லட்ச ரூபாய் பண்றேன்னு வச்சுக்கோ. இந்த 1 லட்ச ரூபாய் வந்துட்டு இமீடியட்டா 3வது நாள், ஃபார் எக்ஸாம்பிள் 6 செப்டம்பர் 2025 நாம அதுல செட் பண்ணிக்கலாம். 6 இல்லைன்னா 10 அந்த மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். எப்போ உனக்கு வேணுமோ அப்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு அமௌண்ட் போட்டுருவாங்க. அதாவது 1 லட்ச ரூபாய் நீ கட்டியிருப்ப, வித்தின் 3 to 4 டேஸ்ல வந்துட்டு அக்கௌண்ட்ல கம்பெனி வந்துட்டு 30,000 ரூபாய் இல்ல 35,000 ரூபாய் இல்ல 38,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய் அப்படின்றது அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் பண்ணி அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்கன்னா, கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு கிடையாது, உன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு, ஆதவன் அப்படின்ற உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி டெபாசிட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ அப்போ 1 லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, 3வது நாள் உனக்கு 40,000 ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 60,000 ரூபாய் அப்படின்றது தான். சரியா? நான் இது வந்து ரவுண்ட் ஃபிகரா தான் சொல்லிட்டு இருக்கேன். மக்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஏஜ் டிஃபர் ஆகும். ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பிரீமியம், அதாவது கட்டுற பிரீமியமும் டிஃபர் ஆகும், நம்மளுக்கு வர அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். ஓகேயா? ஸோ இது நீ தெளிவாயிக்கோ. அடுத்தது, இந்த 60,000 ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. ஓகேயா? அடுத்த வருஷம் நான் 60,000 ரூபாய் தான் கட்டணுமா அப்படின்னா, கண்டிப்பா 60,000 ரூபாய் தான் கட்ட போறேன். ஏன்னா நீ 40,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அதை நீ செலவு பண்ணாம வச்சிருந்தேன்னா அந்த 40,000 ரூபாவை சேர்த்து 60,000 ரூபாய் ஆட் பண்ணி நீ 1 லட்ச ரூபாவை அடுத்த பிரீமியம்க்கு நீ கட்டிக்கலாம். அப்படி நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபான்னு கட்டிட்டு வர. 12 வருஷம் நீ கட்டியிருப்ப, 12 லட்ச ரூபாய் தான் நீ கட்டியிருப்ப. ஆனா கம்பெனி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வருஷமே 3வது நாள் உன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்றாங்களே, அந்த அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உனக்கு 100 வருஷம் வரைக்கும் உனக்கு டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வருஷம் அந்த டேட்ல டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர் நீயே கேட்ப, ஏன்னா 100 வருஷம் வேணா, அதெல்லாம் வேணாண்ணா, எனக்கு இன்னையில இருந்து ஒரு 30, இப்போ உனக்கு 35 வயசுன்னு வச்சுக்கோவேன், இதுல இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னால எவ்வளவு எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ப. 30 வருஷத்துல ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கும் தம்பி. எப்படின்னா, இப்ப நீ 12 லட்ச ரூபாய் கட்டியிருக்கல, இதை வந்து டாடா என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, அதை க்ரோத் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், டாடா வந்துட்டு சால்ட்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் எல்லா துறையிலும் இருக்காங்க. உன்னுடைய அமௌண்ட் ஏதோ ஒரு துறையில அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, 15, 20, 25, 30, 35, 40, 45 அப்படின்னு ஒரு 7 கேட்டகரி வச்சுக்கோமே. 15வது வருஷத்துல உன்னுடைய ஃபண்டு வந்து 12 லட்ச ரூபான்றது ஒரு குரோத்ல இருக்கும். 20 வருஷத்துல ஒரு குரோத்ல இருக்கும், 25வது வருஷத்துல ஒரு குரோத்ல இருக்கும், 30வது வருஷத்துல ஒரு குரோத்ல இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன். இப்ப 12 லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணிருப்ப, 30வது வருஷத்துல 90 லட்ச ரூபாயில இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் உன்னுடைய மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேற எதுல ஒரு லேண்ட் வாங்குறேன், இல்ல வேற ஏதோ கல்யாண செலவு, ஏதோ ஒரு செலவு இருக்குன்னு வச்சுக்கோ, வீடு கட்டணும் அப்படின்ற செலவு இருக்குன்னா, நீ அப்படியே அதை 30 வருஷத்துல எடுத்துக்கலாம். எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான் எதுலயும் இல்லை. நீ மெச்சூரிட்டி வேல்யூ எடுத்துட்டா வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்ப. அது மட்டும் இல்ல, வருஷம் உனக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்குல்ல, 40,000 அது வந்துட்டே இருக்கும். அதையும் நீ அக்குமுலேட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 1.5 கோடின்னு ஒரு இது வச்சுக்கோமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துல 12 லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோ. 12 லட்சம் பிளஸ் 1.5 கோடி அப்படின்றது சேர்த்தி உனக்கு பெனிஃபிட் ஆயிடும். ஸோ நீ இன்வெஸ்ட் பண்றது வெறும் 12 லட்ச ரூபாய் தான், ஆனா உன்னுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது 30 வருஷத்துல 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். ஸோ இது சூப்பரான பிளான் தம்பி. சரி, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் தானே நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். இது வந்து இன்சூரன்ஸ்லயும் வருது தம்பி. என்னன்னா, இப்ப 1 லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்றேன்னா, அந்த 1 லட்சத்துல இருந்து 11 டைம்ஸ் வந்துட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ், அதாவது ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஸோ நாமினிக்கு கொடுக்குறப்ப வந்து இப்போ 1 லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணா 11 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தம்பி. 11 லட்சம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 12 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா 11 லட்சம்ன்றது 12 லட்சம் ஆகும், 13 லட்சம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்.
ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 40 வருஷத்துல ஏதோ ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா 40 வருஷத்துல மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் சேர்த்து உனக்கு செட்டில் பண்ணி உன்னுடைய இந்த டாட்டாவோட இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான் தம்பி. இதுல வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப நீ ரம்யா 2 பேர் இருக்கீங்க, 10 லட்ச ரூபாய் நீ இதுல இன்வெஸ்ட் பண்ற. உனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 3வது நாள் 3,60,000 ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேயா, நீ என்ன பண்ற, அந்த 10,000 ரூபாவை ஏதோ செலவுக்கு வச்சுக்கிற, மீதி 3,50,000 ரூபாய் இருக்கும்ல, அதை வந்து அப்படியே தூக்கி ரம்யா பேர்ல இன்வெஸ்ட் பண்றேன். ரம்யாவுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாயில ஒரு அமௌண்ட் வரும். அது எவ்வளவுனா 1,27,000 ரூபாய். நான் ரவுண்டா சொல்லிட்டு இருக்கேன், 1,27,000 ரூபாய் வரும். அதுல 7,000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோங்க, மீதி 1,20,000 ரூபாவை உங்களுடைய வாரிசு பேர்ல நீ இன்வெஸ்ட் பண்ணிடுற. ஸோ இப்படி நீ பண்றப்ப வருஷம் உனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். அதை வந்து நீ மாசமா கன்வெர்ட் பண்ணினா மாசம் உனக்கு 40,000 இருந்து 45,000 ரூபான்றது உனக்கு இன்கமா வந்துட்டு இருக்கும் அடுத்த 100 வருஷத்துக்கு. ஓகேயா, ஸோ நீ வேற எதுலயாவது போய் லேண்ட்லயோ இல்ல வேற எதுலயாவது நீ இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்றதுனாலதான் இவங்க வந்து ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப் லாங் மாசத்துக்கு 40,000 ரூபாய் அப்படின்ட்டு வர்றது வந்து லிக்விட் கேஷா வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். நீ போய் ஒரு லேண்ட்ல போடுவ, அது வந்து வித்ததுன்னா நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்பவுமே லிக்விட் கேஷ்ல வந்து திங்க் பண்றது தான் ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு லிக்விட் கேஷா வந்து உனக்கு மாசம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இதுல நாம இன்வெஸ்ட்